இன்னொரு எழுப்ப இந்த இயக்கம் தாங்காது. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்ல துரோகிகளை ஒழிச்சு கட்டினாரு, அப்புறம் எதிரிகளை பந்தாடுறாரு. எத்தனையோ பேர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட வந்து சொன்னாங்க, சில துரோகிகளை மன்னிச்சிடுங்க, கூட வச்சுக்கங்க, சேர்த்துக்கங்க. எனக்கு தெரியாம தான் கேக்குற, துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மன்னிக்கிறது? அவங்க செஞ்சது சாதாரணமான துரோகமா? எத்தனை துரோகம்! அந்த துரோகிகள் திமுக கூட கை கோர்த்து நம்ம கோவில் மாதிரி நினைச்ச எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக அலுவலகம், நம்ம புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் வாழ்ந்த அந்த அலுவலகத்தை ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து கல்லால அடிச்சு, நம்ம அம்மாவுக்கு அந்த சேரை உடைச்சு, புரட்சி தலைவரோட ரூம் கதவை எட்டி எட்டி உதைச்சு, ஃபைல் எல்லாம் எரிச்சு, ஃபைல தூக்கிட்டு போயிட்டாங்க, சூறையாடிட்டாங்க, கட்சியை உடைக்க பார்த்தாங்க, ரெட்டையில சின்னத்தை முடக்க பார்த்தாங்க, கோட் கோட்டா போய் கேஸ் கேஸா போட்டு திமுக கூட கை கோர்த்து அதிமுகவையே அழிக்க பார்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அசரவே இல்ல. அவங்க இறங்கி அடிச்சா நம்ம அண்ணன் ஏறி அடிச்சாரு. சண்டையில தோத்த உடனே சமாதான டிராமா போட்டாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, சேர்த்துக்கங்கன்னு அழுதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தடிச்சாங்க. அது எல்லாமே நடிப்புன்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லா தெரியும், எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் இல்ல? அதனாலதான் நம்ம அண்ணன் பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுக கைகூலிங்க, இப்ப அங்கதான் போய் சேர்ந்து இருக்காங்கன்னு அவங்க நிறம் இல்ல, உண்மையான நிறம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இவங்களை ஒருவேளை மன்னிச்சு நம்ம கூட வச்சிருந்தா அவங்க அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளையும் இயக்கத்தையும் காப்பாத்தினாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். சாதாரணமா பனி விலகுனா சூரியன் தெரியும், ஆனா நம்மள விட்டு சில சனி விலகினதுனால சூரியன் மறையும். ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும், இரட்டை இலையை இதயமா நினைச்சு வாழ்ற தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவர் தான் தெய்வம், புரட்சி தலைவி தான் அம்மா. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவ்வளவு விசுவாசமா இருப்பான். ஆனா எம்எல்ஏ பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் மொத்த பிச்சையும் அதிமுக வாங்கிக்கிட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உயிரோட இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க புகழ கலங்கப்படுத்தணும்னு நினைச்ச, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச எதிரி திருட்டு திமுக கூட போய் எப்படி இவங்க எல்லாம் கை கோர்த்து நிக்கிறாங்க? அவ்வளவு பதவி ஆசை, அவ்வளவு பதவி வெறி, அவ்வளவு பண வெறி. இவங்க எல்லாரையும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. புரட்சி தலைவரை அழிக்க நினைச்ச கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலைமை, புரட்சி தலைவியை முடக்க நினைச்ச ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட நிலைமை, இன்னைக்கு இந்த கழகத்துக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துரோகம் செஞ்ச அத்தனை பேருக்கும் என்ன அழிவு வரப்போகுதுன்னு நீங்க எல்லாரும் இந்த தேர்தல்ல பார்க்கதான் போறீங்க. நாங்க ஒட்டடை அடிக்க கூட உதவாதுன்னு ஒதுக்கி வச்ச விளக்குமாறெல்லாம் வெட்டி வேறுன்னு நினைச்சுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்துறாங்க ஸ்டாலினும் திமுகவும். இதுல சேகர் பாபு சொல்றாரு, எதிரியோட பொருள் எடுத்து எதிரிய போடணும்னு. ஐயா திமுக பூச்சாண்டிங்களா, இங்க தூக்கிட்டு போயிருக்கிறதெல்லாம் அதிமுகவோட வெப்பன்ஸ் இல்ல, நாங்க ஒளிச்சு கட்டின பஃபூன்ஸ். ஆதாயத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இப்படி அசிங்கமான செயல் செய்யறாரு ஓபிஎஸ். இப்படி கேவலமான ஒரு செயல் செஞ்சுட்டு எதிரி திமுக கூட கைய கோர்த்து அவர் செஞ்ச அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு எடப்பாடி எதிர்ப்பு. என்ன கட்சி பொறுக்கணிச்சிருச்சுன்னு சொல்றாரு. 4 வருஷமா நான் தனியா இருந்தேன். 4 வருஷமா தானே தனியா இருந்தீங்க? 40 வருஷம் அதிமுகவோட சொத்தை தானே சுரண்டி தின்னீங்க. அதெல்லாம் உங்க உடம்புல ஒட்டலையா? ஒருவேளை சோறு போட்டாலே உசுர குடுக்கிறவன் மதுரைக்காரன், அந்த ஊரோட பேரையே கெடுத்துட்டாரு. தூக்கு கயிறையும் மாலையையும் சமமா பாக்குறவன் தான் உண்மையான அரசியல்வாதின்னு சொன்னாரு தேவரையா. தேவரையா பேரை சொல்லி பொழப்பு நடத்துற ஓபிஎஸ் அவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எதிரி திமுக கூட கைய கோர்த்து இன்னைக்கு அவரோட இனமானத்தையும்
பேரையும் கெடுத்துட்டார். இத்தனை துரோகிகளையும் உங்களோட துணையோட, புரட்சி தலைவரோட கொள்கையோட, புரட்சி தலைவியோட ஆசையோட இத்தனை துரோகிகளையும் நாங்க இந்த தேர்தல்ல தோக்கடிக்க போறோம். என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் நண்பர் கேட்டார், அன்னியார் திமுகக்கு போயிட்டாங்களே அதனால உங்களுக்கு பாதிப்பான்னு. நான் அவருக்கு சொன்னேன், என்னைக்கு நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம் அவங்க போனா நாங்க வருத்தப்பட பாதிக்கப்படன்னு. இந்த திருவிழா சீசன் வந்தா சில பேர் ஊர் ஊரா போய் கோவில் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தோல்ல துண்டு போட்டு கொள்கையை பேசின அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. துண்டு போட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி பிரேமலதா மட்டும்தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கதர்சி. அதனாலதான் அவங்களுக்கு 2025 எம்பி சீட்டு கிடையாது, 2026 தரேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு மட்டும் போன வருஷம் 2025 எம்பி சீட்டு கொடுத்திருந்தா அந்த எம்பி சீட்டும் வாங்கிக்கிட்டு மாறி போய் கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த அம்மா சின்ன வயசுலயே பெருமாள் கோயிலுக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரியார் கூட்டத்துக்கு போய் உட்காருவாங்களாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா, வித்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு? நீங்க எல்லாரும் ரஜினி படம் அண்ணாமலை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ஏல சீன் இருக்கும். அதுல ரஜினி சார் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஏலத்தை ஏத்தி விட்டுடுவார், விலை ஏத்துவார். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவார். ராதா ரவிக்கு அந்த ஏலம் போயிடும், அவர் தலையில அடிச்சுப்பாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. 1% கூட ஓட்டு இல்லாத ஒரு கட்சியை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் சீட்ட சொன்னேன், நம்ம அதிக சீட்டு கொடுத்திருந்தா அந்த அம்மா நம்ம கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிருப்பாங்க. திமுக அதிக சீட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள திட்டுவாங்க. திட்டுறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்துறவங்க பிரேமலதா. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி குரூப் இருக்கும். யாராவது இறந்தா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த ஒப்பாரி கேங் போய் செத்தவரோட வீட்டுல உட்கார்ந்து அவங்களோட பெருமை எல்லாம் பேசி ஒப்பாரி வைப்பாங்க. அதே கேங்குக்கு கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா அவனை கொன்னவன் வீட்டுக்கே போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு ஒப்பாரி கேங் லீடர் தான் பிரேமலதா. அவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள். அந்நியாருக்கு நோட்டு, மச்சனருக்கு சீட்டு, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை.